ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, ப்ரோ லாக்டவுனில் எங்கள் பைக்கில் எப்படி ப்ரோ மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அதுக்கு சில டிப்ஸ்லாம் கொடுங்க ப்ரோ. ஏன்னா நீங்கள் பைக் ரிவ்யூஸ்லாம் போகிறீங்க, எலக்ட்ரிக் பைக் எல்லாத்தையும் போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுக்கும் ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிங்கன்னா நாங்களும் எங்கள் பைக்கில் வந்து சேஃபாக வச்சிருப்போம்ல ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இன்ஸ்டாலேயே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருமே நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே நிறைய பேர் கேட்கறதுனால சரி ஒரு வீடியோவாக பண்ணி போட்டால் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்கள் பைக்ஸு, ஸோ ஸ்கூட்டிஸு, ஸோ எலக்ட்ரிக் பைக்ஸு எல்லாமே வந்து எப்படி லாக்டவுனில் மெயின்டைன் பண்றது அதை பத்தி தான் ஒரு வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. ஏன்னா நம்மளுக்கும் அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதுனா இந்த வீடியோல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காம பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வீடியோஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க गाइस, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். गाइस பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக் வந்து சென்டர் ஸ்டாண்ட் வந்து இருந்தால் சென்டர் ஸ்டாண்ட் வந்து போடுங்க. சைட் ஸ்டாண்ட் போகிறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இல்லை ப்ரோ எங்கள் பைக்கில் வந்து சைட் ஸ்டாண்டு தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 டயர் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணலன்னா வந்து சைடு வந்து ஒரே சைடில் வந்து நிற்கும். அப்படி இருக்க சொல்ல என்ன ஆகும்னா, உங்கள் டயர் வந்து டியூப்லெஸ் டயர் தான் இப்போ நிறைய பைக்ஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டயர்லாம் கொஞ்சம் நடுவில் வந்து ஒரே சைடில் நின்றுனா அந்த டயர் வந்து வீக் ஆகி அதில் வந்து கிராக் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் டைமில் ஓட்ட சொல்ல காற்றே நிற்காது. ஸோ நீங்கள் 2 டயரை வந்து மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா டயர் ப்ரெஷர் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்க. உங்க கம்பெனிலேயே வந்து என்ன சொல்றாங்க அந்த ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட்லேயே ரொம்ப நேரம் நீங்கள் நிற்க வச்சிருந்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடு வந்து ஃபோர்க்ஸ் சீல் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. சென்டர் ஸ்டாண்ட் இருந்தால் மேக்ஸிமம் சென்டர் ஸ்டாண்டில் வந்து நிப்பாட்டுங்க. அப்படி இல்லை பட்சத்தில் சைட் ஸ்டாண்ட் தான் நம்ம போட்டாகணும். சைட் ஸ்டாண்ட் போட்டது வந்து 2 சைடு வந்து நீங்கள் டயர் வந்து ரொட்டேஷன்லேயே விடுங்க. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்கள் டயர் வந்து ரொட்டேஷன் பண்ணி ஒரு சைடு ஒரு வாட்டி ஒரு இடத்துல வந்து பார்க்கிங் பண்ணுற மாதிரி விட்டீங்கன்னா ஸோ அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல். ஸோ செகண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார்பரேட்டர் இருக்க பைக்லலாம் வந்து இப்போ எல்லாமே ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் வருது. ஃபர்ஸ்ட் நான் கார்பரேட்டர் சொல்லிடுறேன். ஸோ கார்பரேட்டில் இருக்க பைக்கில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஃபியூல் வந்து அந்த இது வந்து நாப் இருக்கும் ஆன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இப்போ வர ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் அது இருக்காது. ஸோ கார்பரேட்டில் இருக்கிறதுல ஃபியூல் ஆன் ஆஃப் இருந்ததுன்னா அது வந்து ரெகுலராக ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்து ரேஸ் பண்ணுங்க. சரிங்களா, வண்டியை ஆன் பண்ணிட்டு வந்து ஆக்சிலேஷன் வந்து ஐடியில் இருந்தாவே கார்பரேட்டில் இருக்க பெட்ரோல் எல்லாமே வந்து உங்களுக்கு காலியாகிடும். ஸோ அந்த மாதிரி வைக்கிறது வந்து உங்களுக்கு மோர் அட்வான்டேஜாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு 1 மந்த் 2 மந்த் கழிச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே நீங்கள் பெட்ரோல் ஆன் பண்ணிட்டு ஒரே கிளிக்கில் கூட வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை ப்ரோ நிறைய பேர் வந்து இப்போ கார்பரேட்டர் இல்லாத ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக் தான் இப்போ நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃபியூல் வந்து எல்லாத்தையும் ட்ரைவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ட்ரைவ் பண்ண முடியாததில் மினிமம் நீங்கள் லெவல் இருக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் அடிஷனலாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ பார்க்கிங் பண்ண சொல்ல என்ன விஷயம்னா, கீழே வந்து நீங்கள் பார்க்கிங் பண்ணுற இடத்துல வந்து ட்ரைவ் பண்ணிடுங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அந்த இடத்துல பைக் நீங்கள் பார்க்கிங் பண்ணிங்கன்னா உங்கள் பைக்கில் வந்து எதனா இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆனாலோ எதனா உங்கள் ப்ராப்ளம் இருந்தாலோ அதை நான் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம்னா, இப்போ சென்னைன்றதை விட எல்லா இடத்துலையும் இப்போ சம்மர் டைம் தான். இப்போ ஸோ சம்மர்லேயும் வந்து மழை எல்லாம் பெய்யுது. அதனால என்ன சொல்கிறேன்னா, பைக் வந்து எப்பவுமே வந்து கவர் வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ கவர் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டி வந்து நனையாமல் இருக்கும். நனையாமல் இருக்கிறதோட இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம கீ போடுவோம் அந்த இடத்துல தான் வந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சு, அது துருவெல்லாம் போச்சுன்னா நம்மளுக்கு அதிகமாக ப்ராப்ளம் உண்டாகும். ப்ளஸ் வந்து நம்ம ஃபியூல் டேங்க்ல வந்து தண்ணி நின்று ஃபியூலில் கூட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கீ போட்டு அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா லெட்டில் அது சின்ன ஓட்டை இருக்கும். ஸோ அதில் தண்ணி வந்து ஒரு இடத்துல குளிமையாக இருக்கும். அந்த இடத்துல தண்ணி நின்று கீழே ஒரு பைப் கொடுத்துருப்பாங்க, ட்ரைன் பைப். அது மூலிமா வந்து வாட்டர் வந்து கீழே போயிடும். ஸோ அது சில இடத்துல வந்து அடைப்பாக இருக்கும், க்ளோஸில் இருக்கனால என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து நம்ம பெட்ரோல் டேங்க்குள்ளே போயிடும். ஸோ பெட்ரோல் டேங்க்கில் வாட்டர் மிக்ஸ் ஆனால் உங்களுக்கு பைக் வந்து சீஸ் ஆகிறதுக்கு கூட வந்து நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் பைக் வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிப்பாட்டிடுங்க. நிறைய ட்ரை பிளேஸில் பார்த்து வந்து பைக் வந்து பார்க் பண்ணுங்கள். ஸோ வண்டி வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. சரிங்களா, வண்டி க்ளோஸ் பண்ணி வச்சா உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து க்ளோஸ் பண்ண சொல்ல வந்து வண்டி வந்து எப்பயுமே வந்து நகலில் நிற்கிற மாதிரி பார்க் பண்ணுங்க. ஸோ நகலில் இல்லாத பட்சத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வெயிலில் தான் நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட வெயிலில் இல்லாமல் நகலில் நிப்பாட்டுறதுக்கும் பாசிபிள் லேண்ட் இருந்து நீங்கள் அதை பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்
ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ எவ்வளோ சேஃபாக நீங்கள் வந்து பார்க்கிங் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பைக் வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து கலர் ஃபேட் ஆகாது சரிங்களா. ஸோ நீங்கள் நகலில் பார்க் பண்ணி வச்சு ஒரு கவரில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்றத கலர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ இல்லை நீங்கள் வெயில் டேரெக்டாக சன்லைட்டில் இருக்க உங்கள் பைக்கோட ஒரு வருஷம் தான் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் பைக் பார்த்தா ரொம்ப நாள் ஆனமே இருக்கும். ஏன்னா அந்த சன்லைட் வந்து டேரெக்டாக பட்டு உங்களோட பெயிண்ட்ல வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வண்டி வந்து பார்க் பண்ண சொல்ல எப்பயுமே வந்து ஒரு நகலாக இருக்க பிளேஸில் வந்து பார்க் பண்ணது பெஸ்ட்டாக இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். இப்போ கார்பரேட்டர் இல்லாத பைக்கில் வந்து நீங்கள் வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணி வைங்க சரிங்களா. ஸோ பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சிருங்க சரிங்களா. பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது வந்து கம்மியாக இருக்கும் சரிங்களா. ஸோ பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகலாம் வந்து பேட்டரியோட லைஃபும் நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போதைக்கு இருக்க சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து எங்கேயுமே வந்து 2 வீலர் பேட்டரி அவைலபிளாக இருக்க மாட்டேது. இருந்தாலுமே அதோட காஸ்ட் வந்து அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களோட பேட்டரி வந்து பாதுகாத்து வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஒரு ப்ளஸ் இல்லைனா நெகட்டிவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிங்க சரிங்களா டெர்மினல்லேருந்து. அப்படி இல்லை ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணினா கூட 2 ப்ளஸ் அண்ட் மைனஸும் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுன்னா உங்கள் பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ பார்க்கிங் பற்றி சொன்னேன். ஸோ பார்க்கிங் பற்றி சொல்ல வந்து பார்க்கிங் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து சேஃபான பார்க்கிங்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா லாக் இருந்தாலுமே வந்து லாக் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா சில பேர் இப்போ என் கேஸ் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என் வீட்டுக்கு கீழே வந்து பார்க்கிங்கில் இல்லை. ஸோ அதனால் நான் ரோட்டில் தான் எத்தனை பைக் வந்து பார்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதுமாரி இருக்க சொல்ல ஒரு அடிஷ்னலாக ஒரு டிஸ்க் பிரேக்கோ ஒரு அடிஷ்னல் ஒரு ஒயர் லாக்கோ உங்ககிட்ட என்னவா இருக்கும். ஒரு சில பேர் செயின் போட்டு ஒரு லாக் மாரி போடுவாங்க வீட்டில் இருக்க லாக். அது எது வேணால் நம்ம பைக் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதா ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து எப்பவுமே நம்ம சைடில் வந்து நம்ம சேஃபாக இருந்துக்கணும். ஸோ அதுமாரி இருக்க சொல்ல நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் சரிங்களா. டிஸ்க் லாக் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த டிஸ்க் லாக்கும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 200-150 தான் வரும். ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் மேலே வந்து கொடுக்குறேன் சரிங்களா. வீடியோ போய் பாருங்க. இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட டிஸ்க் லாக்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி கவர் வந்து சொன்னேன். ஸோ எந்த கவர் ப்ரோ வாங்குறது வண்டிக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். ஸோ அவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன் வண்டியோட கவர் பற்றி பைக் கவர் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் வந்து மேலே நான் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் கவர். ஸோ சீட் கவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சில இடத்துல வந்து டேமேஜாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இடத்துல சின்னதாக டேமேஜ் இருந்தால் கூட அது வந்து சால்வ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்கள் அதை அப்படியே விட்டீங்கன்னா நீங்கள் ரைனி சீசன்லாம் என்ன ஆகும்னா அதுக்குள்ளே தண்ணி போயிட்டு அந்த ஃபுல் ஸ்பாஞ்ச் இருக்குங்களா நம்ம உட்காரோம் அந்த ஃபுல் ஸ்பாஞ்ச் வந்து ஸ்பாயில் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதுமாரி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது. இன்கேஸ் எதனா ஒரு சின்னதாக எதனா ஒரு இடத்துல உங்களுக்கு டேமேஜ் இருந்தாலுமே அது வந்து குயிக்காக வந்து அதை சால்வ் பண்ணுறேங்க. இல்லைனா அந்த ஃபுல் என்டையர் ஸ்பாஞ்சும் வந்து உங்களுக்கு தண்ணி உள்ளே போயிட்டு இப்போ தெரியாது. பட் தண்ணி உள்ளே போய் அடியில் நிறைய தண்ணி தங்கி அதோட ஸ்பாஞ்சோட இதுவே வந்து டென்சிட்டியை வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஷார்ட் ரைட் போகிறனா கூடமே உங்களுக்கு வந்து கரெக்டான குஷனிங் கிடைக்காது. பேக் பெயின்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சின்ன ஒரு ஹோல் மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அது சின்ன டேமேஜ் இருந்தால் கூட அதை வந்து குயிக்காக சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் இன்கேஸ் வந்து மழை தண்ணி எதுவாக இருந்தாலுமே அதுக்குள்ளே போகாது. அது வந்து உங்கள் சீட்டை வந்து எந்த விதத்துலையும் பாதிக்காமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதெல்லாம் இருப்பீங்க. ஸோ நானும் அப்படி தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்க சொல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இப்போ சண்டே வந்து ஃப்ரீயாக தான் இருப்போம். சார் வெளியும் போக முடியாது. எத்தனை நாள் தான் நம்ம டிவியை பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் இருக்க சொல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பைக் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். பைக் எவ்ரி வீக் வந்து ஒரு வாட்டி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா தான். ஸோ ஏன்னா வந்து இப்போ பூச்சியில் நிறைய கூடு கட்டும் அதுமாரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒயரில் எலியில் கடிச்சிடும். ஸோ அந்தமாரிலாம் இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வண்டி க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா. ஸோ 1 வீக் ஒரு வாட்டி வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணினா தான் ஏன்னா ஒரு சின்ன ஃபால்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாலுமே அது வந்து சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் அது பெரிய ப்ராப்ளம் வராமல் அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பீங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்தமாரி சினாரியோஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பைக் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணி தொடங்க. அது வந்து நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக உங்கள் பைக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கூட்டிஸ்லாம் மோஸ்ட்லி நம்ம செயினில் வராது. ஏன்னா இன்பில்டாக அதில் வந்து பெல்ட் டிரைவ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நம்ம இப்போ பைக்கில் வச்சுருக்கோம். இப்போ வர செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தமாரி ஓப்பன் கார்டில் இருக்க சொல்ல நிறைய பேர் வந்து நாங்கள் தான் டிரைவே பண்ணுறது இல்லை ப்ரோ ஏன் ப்ரோ செயின் லூப் பண்ணுங்க அப்படின்னா இப்போ ஒரே இடத்துல நம்ம செயின் இருக்க சொல்ல அதில் வந்து தண்ணி படும். ஏன்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் வாசலில் தெளிக்கிறேன்ற பேரில் வண்டி ஃபுல்லாக தண்ணியில் தெரிச்சு விட்டுறாங்க. ஸோ அதனால் தண்ணியில் பட்டு செயின் வந்து ரெஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்ட்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோன்னா செயின் கிளீனர் உங்ககிட்ட இருந்தால் செயின் கிளீனர் அடிச்சுட்டு செயின் லூப் வந்து அப்ளை பண்ணி வைங்க. நின்று இருந்தாலுமே பரவாயில்ல செயின் லூப் அடிச்சு வச்சிங்கன்னா ஸோ அதில் வந்து இன்கேஸ் துரு அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு என்கிட்ட செயின் லூப்பும் இல்லை இப்போ வந்து கடையும் ஓப்பனில் இல்லை அப்படிலாம் சில பேர் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சிங்கனாவே துரு ரெஸ்ட்லாம் வந்து நீங்கள் உங்கள் செயினை வந்து லைஃப் வந்து காப்பாற்றலாம். அதுவும் இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பழைய இன்ஜின் ஆயில் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இப்போ நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க WD-40 அதுவும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நான்
சொல்லிட்டேன். ஸோ அது இல்லைனா உங்ககிட்ட வந்து கீர் பாக்ஸ் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 140 ஆயில்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. அவங்ககிட்ட பழைய ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், செயின் லூப் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், WD-40 இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ 4 விஷயம் உங்ககிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டுலாம் கிடையாது. ஸோ ரெஸ்ட்டில் இல்லாமல் நம்ம வண்டி எவ்வளோ பாதுகாக்கிறோம், எவ்வளோ வந்து இது பண்ணுறோம், அதுதான் விஷயம். சரிங்களா? அதனால் ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் டைம் பாக்கெட் வந்து எதுவும் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ரெஸ்ட் வந்து நம்ம பாதுகாக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பைக்கு வந்து நல்லா சேஃபாக இருக்கும். இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் வந்து உங்கள் சில பேர்லாம் சொல்லுவீங்க ப்ரோ பைக் வந்து ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி தாராளமாக விடலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா கிளிக் ஸ்டார்ட் பைக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பெஸ்ட் டைப்பு. சரிங்களா? ஏன்னா பேட்டரி வந்து லோ ஆகிடும் சில டைமில். ஸோ அந்த மாதிரி பைக்கில் ஸோ இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து கிளிக்கரே இல்லை செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் இருக்குன்னா அது வந்து அந்த பைக் வந்து அதுக்கோசம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது ட்ரை ஆகாது. சரிங்களா? ஸோ ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ அதுமாரி அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. கிளிக் ஸ்டார்ட் இருந்தால் நீங்கள் கிளிக் ஸ்டார்ட் பண்ணி பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக ஐடியிலே விட்டுருங்க ஒரு 5 to 10 minutes மேக்ஸிமம். ஸோ ஒரு ஐடியிலே விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து உங்கள் பைக் வந்து சார்ஜ் ஆகும். நீங்கள் கிளிக் ஸ்டார்ட் இருக்க பைக்லையும் சரி கிளிக் ஸ்டார்ட் இல்லாத பைக்லையும் சரி உங்களுக்கு வந்து அது வந்து தாராளமாக சார்ஜ் ஆகிடும். பேட்டரி வந்து ஒரு வாட்டி சார்ஜ் ஆகிடும். பைக் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைமில் வந்து பேட்டரி வந்து நீங்கள் கனெக்ஷன் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டிஸ்கனெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி பைக் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஐடியில் வைக்க சொல்ல என்ன பண்ணுங்கன்னா பைக் ஸ்டார்ட் பண்ணி ஐடியிலே வச்சுருங்க. அப்படியே பொறுமையாக ஒரு 5 minutes ஆகட்டும். அதை விட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணி கற்று விட்டு பக்கத்து வீட்டில் இருந்து காரை வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்க்குற அளவுலாம் வச்சுக்காதீங்க. ஸோ அதுமாரிலாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ட்ரீட்லலாம் பார்க்குறோம். என்னடா வண்டி ஸ்டார்ட் பண்ணி கற்று விடுவாங்க. ரொம்ப என்னடா ஆச்சு எதாவது ஆச்சுன்னு நம்ம வெளியே வந்து பார்த்தா பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுமாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுமாரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணி ஐடியிலே வைங்க. மேக்ஸிமம் வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு 2 ரவுண்டு புள்ளியே மட்டும் என்ன ஓட்ட முடிஞ்சால் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட இல்லை பாசிபிள் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ இது எந்த டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ரன்னிங்கும் போகிறீங்க, உங்கள் டயரும் ரொட்டேஷன் ஆகிடுது, ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பேட்டரியும் சார்ஜ் ஆகிடும். எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணி வைங்க. சரிங்களா? ஓகே காய்ஸ், எல்லா பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ப்ரோ எலக்ட்ரிக் பைக்கில் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் அது சொல்லலை அப்படின்னு சொல்லாதீங்க, அதையும் சொல்லிடுறேன். ஸோ எலக்ட்ரிக் பைக்கில் வந்து இப்போ வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரிமூவபிள் பேட்டரி இருந்தால் அது பேட்டரி ரிமூவ் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் கேரி பண்ணுங்கள். சேஃபாக கேரி பண்ணுங்கள். சில இடத்துல வந்து உங்கள்கிட்ட பார்க்கிங் வந்து சேஃபான பார்க்கிங் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பேட்டரி வந்து ஆன் பண்ணி கீழே வைங்க. ஸோ பேட்டரி வந்து பைக்கில் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த பைக் வந்து யாருன்னா தள்ளலாம் சவுண்ட் வருது, இல்லைனா தொட்டா சவுண்ட் வருது, அந்தமாரி வந்து ஆன்டி த்ரிஃப்ட் அந்த சிஸ்டம் எல்லாமே பேட்டரி வந்து வண்டியில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதேமாரி உங்கள்கிட்ட சேஃபான பார்க்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேட்டரி ரிமூவ் பண்ணி மேலே வச்சிங்கன்னா அது வந்து பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகாமல் நீங்கள் என்ன இது வந்து சார்ஜ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதே வந்து மெயின்டைன் ஆகும். அப்படி இல்லாத பார்க்கிங் வந்து சேஃபாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு பேட்டரி வந்து காலியாக அது அவ்வளோ சீக்கிரம் காலியாகுது. மேக்ஸிமம் ஒரு 1 to 2 weeks வந்து அப்படியே ஐடியிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 2 weeks ஒன்ஸ் வந்து இல்லை 1 week ஒன்ஸோ வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி உங்களோட அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களோட பைக் வந்து பாதுகாப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த எலக்ட்ரிக் பைக்கும் சரி நீங்கள் கவர் போட்டு சேஃபான ஒரு பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். எல்லா பைக்கோட எலக்ட்ரிக் பைக் வந்து ரொம்ப பாதுகாக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து இன்ஜின்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக எலக்ட்ரிஷியன் கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் அப் மோட்டர் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒயரில் வந்து கரெக்டாக இருக்கா பாருங்க, எலி ஏதோ கடிக்காமல் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எவ்வளோ சேஃபாக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் வந்து உங்கள் பைக் வந்து சேஃபாக பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் எல்லாத்துலையும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. குரூப்ஸ்லாம் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். ஸோ எல்லாருக்கும் தெரிவிக்க விடுங்க. ஸோ இதாங்க இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இதேமாரி அப்கமிங் நிறைய வீடியோஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ லாக்டவுனில் இருக்கனால வெளியே எனக்குலாம் போக முடியல. நிறைய பேர் வந்து உங்களோட இந்த பைக் போடுங்க ப்ரோ அந்த பைக் போடுங்க ப்ரோலாம் சொல்றீங்க. ஸோ உங்களுக்கே தெரிய வேணாமா லாக்டவுனில் இருக்கும். ஸோ எந்த ஷோரூமும் வந்து ஓப்பனில் இல்லை, எல்லாம் க்ளோஸில் இருக்குது. ஒன்ஸ் நான் நீங்கள் என்னென்ன பைக்லாம் சொல்லியிருக்கீங்க எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப்டர் வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சோன்னா நான் ஷோரூம் போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். நிறைய ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம், நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே சப்போர்ட் வந்து மேலும் மேலும் வந்து கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். அந்த வீடியோஸாக உங்களுக்கு ஷூட் பண்ணி போடுறேன் guys. See you guys in next video. Bye guys. Begin the camera. Mukesh.